வணக்கம். நான் டாக்டர் சையத் அஃப்ரிடி, கேஹெச் நர்சிங் ஹோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் டயக்னாஸ்டிக் டெஸ்ட். டயக்னாஸ்டிக் டெஸ்ட்னால் என்ன, அதை ஏன் எடுக்கிறாங்கன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். டயக்னாஸ்டிக் டெஸ்ட் நம்ம மனுஷங்க உடம்புல ஏற்படுற நோயை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க. ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட் ஹெல்ப் பண்ணுது. எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்க்கு கொடுக்கலான்னு டாக்டருக்கு பிளான் பண்ணுறதுக்கு இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட் ஹெல்ப் பண்ணுது. அதே ட்ரீட்மெண்ட் பேஷண்ட் உடம்புல எந்த அளவுக்கு வேலை செய்யுது இல்லை வேலை செய்யலையான்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டோட டைப்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். லேப் டெஸ்ட்டில் ரத்தம், சிறுநீர், விந்து, மலம் போன்ற உடம்புல உள்ள திசுக்களை ஆராயலாம். இமேஜிங் டெஸ்ட்டில் உடம்புல உள்ள மூளை, முதுகுத்தண்டு, எலும்பு, நரம்பு, வயிறு போன்ற உறுப்புகளின் அமைப்பு மற்றும் செயல்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிடி, எம்ஆர்ஐ, அல்ட்ராசவுண்ட் எல்லாமே இதுக்கு கீழே வரும். எண்டோஸ்கோப்பின்றது ஒரு டிவைஸ், ஒரு மெல்லிய பைப், அதனோட எண்டில் ஒரு சின்ன கேமரா மற்றும் லைட் பொருத்தப்பட்டிருக்கும். அது மூலியமாக உணவுக்குழாய், இரைப்பை, வயிறு, டியூடன்னு சொல்லக்கூடிய சிறு குடலில் எதுவும் அல்சர் இல்லை இரத்த கசிவு இருக்கான்னு ஸ்க்ரீனில் நம்ம லைவாக பார்க்கலாம். 4வது பயாப்சி. பேஷண்ட் உடம்புல எதுவும் கட்டி இருந்தால் அதை வெட்டி எடுத்து அதில் உள்ள அணுக்கள், திசுக்களை ஆராய்ஞ்சு அது கேன்சர் கட்டியா இல்லை நார்மல் கட்டியான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம டயக்னோஸ்டிக் டெஸ்ட்னா என்ன, அதனோட டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். இனி அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் டீப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்.